இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க நாம் திருப்பிக் கொள்வோம். யோவானிலிருந்து சுவிசேஷம் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். யோவான் சொல்லுகிறான், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று சொல்லி. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், வழி ஆயத்த பண்ண வந்தேன் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தர் வந்து கேட்குறாங்க, நீ யாரப்பா? எலியாவா? நீ தீர்க்கதரிசியா? நீ கிறிஸ்துவா? அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல அது வாசிச்சிருந்தா எனக்கு ஒரு காரியம் தெரிஞ்சுன்னா, கிறிஸ்து தான் ஞானஸ்நானம் கொடுக்கலான்றது அவனுக்கு தெரியுது. நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. எப்படின்னா அவங்களுக்கு தெரியுது கிறிஸ்து. அப்படி கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை நான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் கொடுக்குறா. அவர் மேல் யார் மேலே பரிசுத்தாவியர் வந்து தங்குறாரோ அவர் தான் கிறிஸ்து அப்படின்னு எனக்கு அனுப்புனவர் சொன்னார். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அவன் சொல்கிறான் என்னென்னா, உங்கள் நடுவில் நீங்கள் அறியாத ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் அறியாதவர் நம்முடைய மத்தியில் இல்லை, நாம் அறிந்தவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால், சாதாரணமான ஒருவர் அல்ல. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவரும், வல்லமை நிறைந்தவரும், அற்புதங்களை செய்கிறவரும், அடையாளங்களை செய்கிறவரும், வியாதிகளை குணப்படுத்துகிறவரும், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவர் இந்த மாலை வேளையிலே நம்முடைய மத்தியிலே நமக்கு அற்புதம் செய்கிறதுக்காகவே அவர் இந்த இடத்துல இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு அது எப்படிப்பட்ட காரியம்? ஐயோ இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் நினைக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் வாயின் அறிக்கையும் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களும் தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்கிற அற்புதமாக இருக்கிறது. நாங்கள் நடக்காதுன்னு நினைச்சிட்டு நடக்காமல் போனா என்ன, நடக்கும் என்ற விசுவாசத்திலே தேவனிடத்தில் பெற்றால்னா எல்லாமே நம்ம இடத்துல தான் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப நம்மோடு இருக்கிற இன்றைக்கு சாதாரணமான ஒருவர் அல்ல என்பதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். அவர் யார் என்றால், மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்ல யோபு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறான். யோபு 19:25 எல்லாவற்றையும் இழந்து போறவன், எல்லாம் தோல் முதல் எல்லாத்திலையும் வேதனையோடு இருக்கிறவன் சொல்லுகிறான், எல்லாம் போனாலும் என் மீட்பர் மட்டும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றார். இந்த மாலையிலே மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அற்புதம் செய்து தம்முடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்தும்படி, நம்முடைய வியாதிகள், நிந்தைகள், அவமானங்கள், துயரங்கள் நின்று நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்ல. நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, சங்கீதம் புத்தகத்தில் 109:31 விதமாக சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பார்சத்தில் நிற்பார். என்னது? எதுக்காக நிற்கிறாரு? ஆத்துமாவை ரட்சிக்கும்படி. இந்த ஆத்துமா தோய்ந்து போனால், இந்த ஆத்துமா சோர்வுற்று போனால் என்ன செய்ய முடியும்? ஆனால் மரணத்தின் ஆத்துமாவையும் ரட்சிக்கிறதுக்கு வல்லவர். அதேவேளை இந்த உலகத்திலே நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போடாவிடாக்கி இந்த மாலைவிலே அற்புதம் செய்து நம்மை ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா நம்மோடு நிற்கிறார். இந்த நிற்கிறார் என்கிறதை தான் நான் முதலாக தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். தியானிச்சு கொண்டிருக்கும் போது எப்படி பேசலாம் அப்படின்னு. ஆனால் இந்த வசனம், இந்த செய்தி தேவன் தந்த என்பது உறுதிப்படுத்தப்பட்ட 3 காரியங்கள் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை நடந்தது. ஒரு இடத்துல நான் கேட்டேன், இன்னொரு பாடல் மூலமாக அதை கேட்டேன். அதேவேளை நாங்கள் இங்கே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை பார்த்து அந்த சங்கீதம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிற்கிறார் என்று கூட போட்டிருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனவே நிச்சயமாக இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி பண்ணப்பட்டவைகளாக அற்புதம் செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியா இருந்தால் நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 1:13 வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறீங்க. எப்படி சொன்னா, 7 குத்துவிளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்து, என்னது, கண்டேன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார். 2:1 இந்த பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பொன் குத்து விளக்குகளை சொல்லும் பொழுது அவைகள் சபைகளாம் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கூடி இருக்கிற இந்த இடத்திலே நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம் என்ற விசுவாசத்தோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவன்
தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக என்றால், இன்றைக்கு உன்னுடைய அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, உன்னுடைய வியாதியிலிருந்து, உன்னுடைய தேவையிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, லேவியராமுடைய புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா அப்படின்னு போடுங்க. உங்கள் நடுவில் என்ன செய்வேன்? என்னுடைய ஆலயத்தை என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். நான் உங்களை வெறுக்க மாட்டேன், நான் உங்களை தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 12ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்களை வெறுக்கிறது இல்லை, நான் உங்களை அரோசிக்கிறது இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எத்தனையோ தரங்கள் தேவனை விசுவாசியாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து என்னதான் இருந்தாலும் அன்பின் தேவன் இன்றைக்கு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக நான் எல்லாம் செய்வேன், என்ன கடைசி வரைக்கும் அன்பா தான் இருப்பாரு, நான் எந்த சத்தியத்தையும் போதிக்க வரவில்லை. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கம் இருக்கிறது போல, ஒரு பக்கம் பெருமானம் இருக்கிறது, ஒரு பக்கம் தலை இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் நீதி உள்ளவராகவே இருக்கிறார், மற்ற பக்கம் அவர் அன்புள்ள இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை பார்க்கிற தேவன் நம்முடைய பலவீன நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப உலாவி அற்புதம் செய்ய வேண்டுமானால் அந்த ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும். எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், என் குடும்பத்தில் அற்புதம் செய்யணும், என் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும், என் சபையில் அற்புதம் செய்யணும், என் வேலைத்தலத்தில் ஒரு அற்புதம் செய்யணும் என்று சொல்லி நான் வாஞ்சிப்பேனே. ஆனால் சும்மா அற்புதம் செய்யறதல்ல, அற்புதத்துக்கென்று ஏதோ ஒன்றை நானும் செய்தாக வேண்டும் என்பதுதான் வேதத்தின் கூற்று. சும்மா ஆண்டவர் எங்கேயும் சொல்லல, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டுட்டு செஞ்சாலும் அதுக்கு என்ன தெரியுமா? நான் ஆயத்தமுள்ளவனாக, தகுதியுள்ளவனாக, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். அப்பதான் எஜமான் கையில் எடுக்க முடியும். எஜமான் கையில் எடுக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கு. நாங்க சும்மா மேலோட்டமா கர்த்தர் உன்னை நேசிப்பார், நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போன்னு நான் சொல்றதுக்கு இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் என் தேவன் எனக்கு இருக்க வேண்டிய முறையில் இருப்பார், எனக்கு செய்ய வேண்டியது செய்வார், அற்புதத்தை செய்வார் என்று சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணுமா இருந்தா என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்று ஒன்று காணப்பட வேண்டும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் தெளிவாக சொல்றார். நீங்க திருப்பிக் கொள்வீங்கன்னா, உபாகமத்தின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க. என்ன இருக்கணுமா? உன்னை விட்டு போயிடக்கூடாது. அப்படியா இருந்தா என்ன செய்யணும்? ஓ பாளையம் சுத்தமா இருக்கணும். பாளையம் அசுத்தமா இருந்தா கர்த்தர் இருக்க மாட்டாரு. உசியா மரிக்க வரைக்கும் தேவன் ஆலயத்தில் இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தா இந்த பாளையம் சுத்தமா இருக்கணும். இந்த பாளையம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது, நம்முடைய சிந்தையை குறிக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளை குறிக்கிறது. நாம் என்ன பேசுகிறோம், எப்படி செய்கிறோம், எதற்காக எண்ணத்தை தீர்மானம் பண்ணுகிறோம் என்கிற ஒவ்வொன்றும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகளிலே அசுத்தம் என்று ஒன்று காணப்படும் பொழுது தேவன் விட்டு விலகி போகிறார். வசனம் சரியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் செய்ய வேண்டியது ஒண்ணுமே செய்ய மாட்டேன், கையை தூக்கிட்டு அல்லேலூயா 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 போட்டா ஒண்ணுமே நடக்காது. நான் செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் செய்ய வேண்டியதை மறுபடியும் செய்வார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒன்றை கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்துல நிக்கல, பிசாசு நம்ம பக்கத்துல தான் நிக்கிறான். நீங்க இன்னைக்கு வாஸ்தவ வசனத்தில் கூட அவர்கள் பக்கத்தில் யார் இருப்பார்கள் என்று சொன்னா பிசாசு. வசனம் எடுங்க, நான் சொல்றேன். சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 109ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கும் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்துல நிற்பான். கர்த்தர் மட்டும் இல்ல, சாத்தான் நிற்கிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதுக்கு மேல ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா போட்டிருக்கு?
என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள்? விரோதிக்கிறார்கள். நானோ என்ன செய்கிறேன்? அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறேன். என்ன செய்யணுமா? நான் ஜெபம். யார் எழுதுறா? தாவீது. தாவீது யாரு? ஒரு யுத்த வீரன். தாவீது யாரு? எத்தனையோ களங்களை கண்டவன். அவன் சொல்றா, என்ன விரோதிக்கிறாங்க, என்ன பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா குழிய தோன்றாங்க, எனக்கு விரோதமா கண்ணிய வைக்கிறாங்க. ஆனா நான் அவர்களுக்கு விரோதமா போமாட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிறவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த தெளிவு இருக்கணும். நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றதுலையோ, ஆண்டவரே என் பலனாகி கர்த்தாவே உண்மை நம்புறேன்னு சொல்றது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏதோ எல்லாரும் போனா போல நானும் போன ஒரு சாமி மலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு வந்து போகிற திருப்தி நமக்கு இருக்கக்கூடாது. நான் தேவனோடு ஐக்கியப்பட்டேன், தேவனோடு கூட நடக்கிறேன், தேவனோடு கூட இருக்கிறேன், தேவன் எனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல ஒரு நிலையிலே நான் காணப்பட வேண்டும் என்கிறது தான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா பிசாசும் கூட நமக்கு பக்கத்திலே இருக்கா. எதுக்காக இருக்கிறான்னா, நமக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறதுக்காக இருக்கிறாரு, அவன் நமக்கு தீமை செய்கிறதுக்காக இருக்கிறான். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கோ, யோபுடைய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரிகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. எனது கர்த்தர் மட்டும் உலாவல, யார் உலாவுறா? பிசாசும் உலாவுறான். கர்த்தர் கேட்குற, எங்கப்பா உலாவிட்டு வர்ற? அப்படி பூமியெல்லாம் உலாவிட்டு வந்தேன். அப்படியா? நீ வந்த இடத்துல நீ ஒரே ஒரு ஆளை கட்டாயம் கண்டிருப்ப. யாரு? உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும், அடுத்தது பயப்படுறவனுமாகிய யோபு நீ பார்த்திருப்பியே. ஆமா, அவனைத்தான் பார்த்துட்டு வந்தேன். அவனைத்தான் தெளிவா நான் குறி வைத்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா அவன் சும்மா உமக்காக பயப்படல. நீர் அவனை வேலி அடைத்திருக்கிறீர், அவனுக்கு சம்பத்து பெருகி இருக்கிறது, நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிற. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வர்றான், புதன்கிழமை கூட்டத்துக்கு வர்றான், செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வர்றான், ட்ரக்ஸ் கொடுக்குறான், அதை செய்யறான், இது செய்யறான். ஏன் அப்படின்னா நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். யெகோவா கூட்டத்துக்கு வர்றாங்க, நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வர்றாங்க? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஏன் உமக்காக போய் அந்த போன கிழமை பார்த்தது போல கைலாகு கொடுத்து கொண்டு போய் தமஸ்குள்ள விட்டாங்க? நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர். மூக்கு எங்க இருக்கு? தமஸ்கு நோக்கி இருக்குது. போன கிழமை பார்த்தோம் இல்லையா? தமஸ்கு நோக்கி. அடிப்பட்டவன தமஸ்குவிலே கொண்டு போய் சபையில சேர்க்கிற ஒரு கூட்டம். ஏனென்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்னத்துக்காக சும்மா ஆராதிக்கல, சும்மா துதிக்கல, உமக்கு சும்மா பயப்படல, நீர் அவனை ஆசீர்வதி அன்று சொன்னாரு. நீ வேணா அவனுக்கு என்ன வேணாலும் செஞ்சுப்பாரு, அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பை யாரும் மாற்ற முடியாது. உயர்வானாலும் தாழ்வானாலும் தான் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவனும் பிரிக்க முடியாது. சரியான அன்புல பிணைக்கப்பட்டவன், கட்டப்பட்டவனை பிசாசு என்னதான் செய்ய நினைச்சாலோ அவன் தேவனை விட்டு போக மாட்டான், தேவனுடைய அன்பை விட்டு போக மாட்டான், தேவனுக்கு செய்கிற நற்காரியங்களை விட்டு போக மாட்டான். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவனாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனே, அதுக்காக நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களையும் என்னையும் கூட தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அந்த வேலி என்றைக்கு எடுக்கப்படுமே ஆனால் அன்றைக்கு தான் பிசாசு உள்ள வர முடியும். வேலி யோபுக்கு அப்படித்தானே வந்தது. ஆனா ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு நான் வேலியை பிடுங்கி போடுவேன் அப்படின்ட்டார். வேலியே இருக்க வேதத்துல அப்படி சொல்ல, நான் வேலியை பிடுங்கிடுவேன், பிடுங்கினதுக்கு பிறகு தெரியும் திராட்சை தோட்டத்துக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி. தேவ பிள்ளையே,
நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எப்போது நம் பட்சத்தில் இருக்கத்தக்கதாக அவருக்கு முத்தம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் என்ன சொல்ற? குமாரனுக்கு நீங்க என்ன செய்யணும்? முத்தம் செய்யணும், முத்தம் செய்யணும், அவர் நேசிக்கணும், அவரோடு நடக்கணும், அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட இருக்கணும். அப்ப யாருமே உனக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, ஓ பிள்ளைக்கு விரோதம், என் பிள்ளைக்கு விரோதம், உன் குடும்பத்துக்கு விரோதம், என் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த செயலும் நடக்காது என்று சொல்லுகிறேன். உலகமே ஒரு பக்கம் உருண்டோடி போனாலும் கூட உன்னோடு இருக்கிறவர் உன்னை நடத்தி கொண்டு போறதுக்கல்ல, உன்னை சுமந்து கொண்டு போவது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குன்னா உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் மேல உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவருமாகிய தேவ பிள்ளைகளுக்கு மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்க. நீங்க வேதத்துல வாசித்து பாருங்க, 2 நாளாகமத்தின் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னதான்? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த மாலை வேளையிலே உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றுகிற தேவ ஜனமே, உன்மேலும் என் மேலும் ஒரு கண் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய கண் என்று சொல்லுகிறேன். எதற்காக என்றால் தம்முடைய வல்லமை உனக்கும் எனக்கும் காட்டும்படியாக. அதாவது நம்மளை ஒன்று செய்யறதில்ல, நமக்கு விரோதமாக வந்திருக்கிற பிசாசுனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த கண்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீர் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்த போது போட்டிருக்கும். நீர் கர்த்தரை சார்ந்த, கர்த்தரோடு கூட இணைந்து இருக்க வரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே தான் இருப்பார், வல்லமையை காட்டி கொண்டு தான் இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், டாக்டர் கூட சொல்லியிருப்பான் இது சரி வராது. டாக்டர் சொல்லியிருப்பான், இது நாம பார்த்த யோசியக்காரன் இருக்கான் தானே, அவனு இது சரி வராதுன்னு இருப்பான். அதுதானே, ஆனாலும் கர்த்தர் செய்வார். யோசியக்காரன் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். இல்லையே, இன்னைக்கு அப்படிதான் ஜோசியக்காரன் நம்பிக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் இந்தியாவில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், இங்கே வர்றதுக்கு இருக்கும்போது நாங்கள் கொஞ்ச நாள் சார்ட்டர் ஆகிட்டோம். அங்கே ஒரு வழியும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, சாப்பிட்றது கூட கஷ்டம். அப்போ என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். வந்த உடனே அவன் நல்லவன் என்ன செஞ்சான்னா, வா போவோம், பெரம்பூருக்கு போவோம், பெரம்பூரில் மேலே ஒரு சாமியார் இருக்காருடா, அவர்கிட்ட போனோம்னாக்கும் அவர் எல்லாம் க்ளீனாக சொல்லுவார், நீ உடனே போயிடலாம் அப்படின்னு. சரி, நீ இவன் பேச்சை கேட்டு சாஸ்திரத்தில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அந்த நாளில், எப்படின்னா எண்கணித சாஸ்திரம் அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அப்போ கொஞ்சம் நம்பிக்கை தான். ஆனாலும் நான் கிறிஸ்து மேலே ஒரு வைராக்கியம் இருக்குது, ஆண்டவர் மேலே நல்ல வைராக்கியம் இருக்குது. அப்போ சரி 2 பேரும் போனோம். போனால் அவனை பார்த்த உடனே அவர் சொல்லிட்டாரு, நீ உடனே போயிடுவ அப்படின்னு. எங்கே? வெளிநாட்டுக்கு உடனே போயிடுவோம் அப்படின்னு. என்ன பார்த்தாரு, பார்த்து சொன்னார், நீ போக மாட்டடா, நீ என்ன செய்ய மாட்ட, போக மாட்ட. ஆனால் நீ போகணுமா, இந்த பாரு இதெல்லாம் வாங்கிட்டு வா, நான் உனக்காக ஒரு காரியம் செய்வேன், அதுக்கு பிறகு நீ போயிடலாம் அப்படின்னு. அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வெளில வந்தோம். நான் சொன்னான், ஏய் வாங்கி கொடுத்தோம்னா அவர் செஞ்சு தந்துடுவார். யார்? அவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான். அவனை எங்கே கண்டேன்னா சபையில் தான் கண்டேன், அங்கே இது மெட்ராஸில் நான் பின்னுக்கு போய் உட்காந்துருக்கேன், அவர் முன்னால் கைத்தட்டி பாட்டு படிக்கிறார். அதுக்கு மேலே கத்திர காட்டு, நான் சொப்பனத்தில் காட்டி க்ளீனாக பச்சை ஷர்ட் கொடுத்துட்டேன், எல்லாம் காட்டி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவன் வந்து உட்காந்து நல்லா அழகாக ஆவியில் நிறைஞ்சே பண்ணுறான். இப்போ சொல்கிறேன் என்ன தெரியுமா, நீ கொடுத்துட்டா அவர் 2 பேரும் போயிடலாம்டா அப்படின்னு. நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் நான் இது செய்ய மாட்டேன். நான் பெரிய கர்த்தருக்குள்ள பரிசு துன்மார்க்கனாக இருந்தாலும் கூட தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசி. என்னதான் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், நிற்க நிலை இல்லாட்டி போனால் முழங்கால் படி போட்டு தான் படுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் செய்ய மாட்டேன். இல்லை நீ பணம் கொடுக்காத, நீ பணம் கொடுக்க வேணாம், ஒன்று வேணாம், நீ வேணா போ அப்படின்னேன். எனக்கு பிறகு 2 வருஷமோ 2.5 வருஷமோ அங்கே இருந்து இலங்கைக்கு போயிட்டு நான் இங்கே வந்துட்டேன். நான் ஒன்றும் இல்லை, ஏன்னா கர்த்தரை மட்டும்தான் விசுவாசித்தேன். தேவனை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையை யோசியக்காரன் கூட உனக்கு ஒன்றும் சரி வரான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் உனக்கு அற்புதம் செய்ய உண்மையுள்ளவராக. யோசியக்காரன் 2 விதமாக இருக்கிறான்.
ஒரு நாளே நாங்கள் 2005 போனோம் இலங்கை. போன போது நாங்கள் வீட்டில் இருக்கோம். டிசம்பர் மாதம் ஒரு ஜோசியக்காரன் வந்தான். அவன் வெள்ளையை உடுத்திட்டு தான் வந்தான். வந்து ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணி யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, சிஸ்டர் இதான் உங்களுக்கு கடைசி வருஷம், நீங்கள் ஆயத்தமாங்கன்னு. எங்கள் அம்மா அதை கேட்டு அழுகுது. நான் சொன்னேன், பேசாமல் கிடங்க, அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், உங்களுக்கு ஆயுசுனால கத்தர் கூட்டி 19ஆம் வருஷம் வரைக்கும் 14 வருஷங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருந்தாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வியாதி சுகமாது, இது கிடைக்காது, அது நடக்காது, பலர் பல விதமாக சொல்லலாம். ஆனால் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை இந்த மாலை வேளையிலே விளங்க பண்ண என் ஆண்டவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அது மட்டுமல்ல, அவர் சொல்றார் என்ன தெரியுமா? நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். நான் யாரா இருப்பேன்? வசனத்தில் என்ன போட்டிருந்துச்சு? வசனத்தில் எப்படி போட்டிருந்து? நான் ராஜாவாக இருப்பேன், அப்படி தானே போட்டிருந்துச்சு. பாருங்க பாப்பா அந்த வசனத்தை. மேலே பாருங்க. உபாமத்தின் இல்லை, லேவிராமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் என் ஜனம், நான் யாரப்ப? உங்கள் தேவனாக இருப்பேன். அவர் ராஜாவாக நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ராஜாதி ராஜனாக நம்முடைய மத்தியில். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சாதாரணமான ஒரு ராஜா யாரு? தாவீது. அந்த தாவீது என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் பாவம் செஞ்சோன்னா அங்கே வந்து பெரிய இது நடக்குது, சங்காரம் நடக்கும்போது அவன் போய் சொல்கிறான் எப்படின்னு சொன்னால், நான் தானே பாவம் செஞ்சேன், என் குடும்பம் தானே பாவம் செஞ்சது இல்லையா, நானும் என் வீட்டார், ஏன் இந்த மந்தை இப்படி பாதிக்கப்படணும், நிறுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறேன். சாதாரண ஒரு மனுஷன் தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்காக இப்படி பரிந்து பேசுவானே, ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் எனக்காக செய்கிற காரியங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தால் இன்றைக்கு மாலை வெள்ள ஆண்டு சொல்கிறார் என்ன தெரியுமா? நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ பயப்படாத, இனி நீ தீங்கை காண மாட்டாய், தீமை உன்னை மேற்கொள்ளாது, தீமையான காரியங்களை நான் அனுமதிக்க இடம் கொடுக்க மாட்டேன். வாசிக்கலாம் செப்பனியாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 15 வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், முதலாவது பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என் பேர்லயும் உங்க பேர்லயும் ஆண்டவர் கம்பீரமாய் களி கூறுகிறவராக இருக்கார், சந்தோஷமா இருக்காரு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அவரை அறியாமல் இருக்கும்போது அவருக்காக பிரிந்து வேறுபட்ட ஒரு ஜீவன் ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ தீங்க பார்க்க மாட்ட. அப்படியா இருந்தா உன் நடுவில் இருக்கிற சொல்றேன்னா, தீங்க பார்க்க மாட்டேன்ல, உன் வாழ்க்கையில் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கறதும் இல்லை. உன் குடும்பத்தில் நான் இடம் கொடுக்க மாட்டேன், உன் பிள்ளை வாழ்க்கையில் இடம் கொடுக்க மாட்டேன். ஏனென்றா கர்த்தர் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பிசாசு இருக்கிறான்னு சொல்லி எதுக்காக இருக்கிறான்னு சொன்னால், தீமை செய்கிறதுக்காக. நமக்கு கர்த்தர் நன்மை செய்கிறதுக்காக இருந்தாலும் அவன் தீமை செய்கிறதுக்காக இருக்கான். நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், சகரியா 3:1 வாசிக்கிறீங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். என்னது? சாத்தான் பக்கத்தில் இருக்க என்னத்துக்காக இருக்கான் தெரியுமா? விரோதம் தீமை செய்யறதுக்காக இருக்கிறான். ஆண்டவர் சரி அப்படின்னு சொன்னாரா இவன் மேல? இல்ல, அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா அப்படின்னு சொல்லி இரக்கம் பாராட்டினாரு. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பிசாசு நமக்கு விரோதமாக கட்டுக்கட்டா வச்சிருக்கிறான் கொண்டு போய். ஆனாலும் கட்டுக்கட்டா இருந்தால் அதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டு அதை விடலை, நாமளும் சரியாக இருக்கணும். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார்.
நமக்காக இரக்க பாராட்டுகிறவராக, நமக்காக பேசுகிறவராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆனால் நானும் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால், தீங்கு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு, என் பிள்ளையை அணுகாதபடிக்கு, என் குடும்பத்தை அணுகாதபடிக்கு, என் சபையை அணுகாதபடிக்கு, என் சரீரத்தை அணுகாதபடிக்கு, என் வேலையை அணுகாதபடிக்கு நானும் நீங்களும் ஜெபிக்கணும். நானும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்க, நான் 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். எனது தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. ஏற்கனவே துக்கத்திலே பெற்றெடுக்கப்பட்டவன் என்று சொல்லித்தான் யாபேஸ் என்று பெயர் வைத்தால் தாய். ஆனா இப்ப அவன் சொல்றான் என்ன தெரியுமா? தீங்கு என்ன துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவஜனமே, நீ பெற்றிருக்கிற சரீரமானது தேவன் தங்கியிருக்கிற ஒரு ஆலயம் என்றும், தேவனுடைய ஆவியானவர் அதற்குள்ளே இருக்கிறார் என்றும், இது சுகத்தோடும் பலத்தோடும் கூட சதா காலிலும் இருக்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய வாஞ்சையா இருக்கிறது. எனவே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே எந்த வியாதியும் என்னை அணுகக்கூடாது, என் பிள்ளையை அணுகக்கூடாது. தேவரே உம்முடைய வல்லமை இந்த சரீரத்தில் இருக்கிறதப்பா, அதை மேற்கொள்ள கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணணும். இப்படியா அப்படியா? இல்லை, எப்படியும் இல்லை. ஏனென்றால் தேவன் என் சரீரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். என் சரீரத்துக்கு அவர்தான் இது. ஏனென்றால் நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டேன், இனி நான் என்னுடையவன் அல்ல, என் தேவனுடையவன் என்று சொல்லி பழகுங்க. எப்போது என் சரீரம் கர்த்தரால பெற்றது. இதுல கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார். உற்சாகமா இருங்க, பலமா இருங்க. ஏதோ சின்ன காரியம் சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறேன். சாதாரண ஒரு ஆண்டவரை நான் நீங்கள் ஆராதிக்கலைங்க, அவனை தலையை நசுக்குனவரை நான் நீங்கள் ஆராய்ச்சிடுவோம். வாழ்த்தான் இப்போ இருந்து பக்கத்துல இருந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எப்போதும் நம்மளை பற்றி போய் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் தேவன் நமக்காக அந்தந்த நேரத்தில் ஆவியானவரை கொண்டு பலத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை எப்படின்னா விடுவிப்பார். அவன் என்ன செய்யறான்னா, நமக்கு தீமை செய்கிறது. என்னத்துக்காக அவன் தீமை செய்யணும் அப்படின்னா, நமக்கு வியாதி, நமக்கு மனச்சோர்வு, நமக்கு பலவீனங்கள், நமக்கு அது இதெல்லாம் கொண்டு வந்த உடனே நம்ம துவண்டு போயிடுவோம். துவண்டு போனோன்னு என்ன செய்யும்? மனம் சஞ்சலித்து போனோன்னே, என்னத்தை தான் கடவுளை துதிச்சு என்ன, என்னத்தை தான் ஆராய்ச்சி என்ன, பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல. சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோம். எப்படி? நாம் சொல்ல மாட்டோம். என்னத்தான் எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஒண்ணுமே கிடைக்கலையே. என்னது? எவ்வளவோ ஜெபம் பண்றாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஒன்றை சொல்லுகிறேன், நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கண்ணீரையும் தேவன் துருத்தியிலே வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னா, அவரிடத்தில் இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நான் நியாயம் செய்யாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், உடனே நடக்க இல்லை 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 இல்லை. அதாவது எப்போ நான் ஒரு காரியம் சொல்லுவேன்னா, ஓ அவசரம் ஏன் அவசரம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுவார். மரியாள் ஓடி வந்தாங்க, அங்கே தண்ணி பாருங்க, ரசமெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை? சிம்பிளாக தான் பேசுகிறேன், என் வேலை வரல, என் வேலை வரல. சிலுவைக்கு போகிறதா இருந்தாலும் வேலை வராமல் போக மாட்டார். எது செஞ்சாலும் வேலை வராமல் செய்ய மாட்டார். அப்படியா இருந்தா என் வாழ்க்கையில் அற்பம் செய்ய, உங்க வாழ்க்கையில் அற்பம் செய்ய கர்த்தர் நேரத்தை நியமித்திருக்கிறார் என்று விசுவாசிங்க. அதுவரைக்கும் பொறுமையாக இருப்பேன், அதுவரைக்கும் கர்த்தருக்காய் காத்திருப்பேன், அதுவரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அந்த நிலையில நான் வாஞ்சியோட கூட உட்கார்வேன். சொல்லுங்க, ஏற்ற வேலை வரும் பொழுது கர்த்தர் உங்களை சிறகடித்து பறக்க செய்ய. உண்மையோட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல பறப்பார்கள். அதுக்காக பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் எப்போ செய்தாலும் சரி, அது பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், கர்த்தர்கிட்ட ஒப்பு. அந்த இதில் அப்படி நீங்கள் இருக்கும்போது பாருங்க, உங்களுக்கு விரோதமாக எத்தனை தீங்கு செய்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் வேதத்தில் வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 31 7 வசனம்.
உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. என்னதான் எனக்கு தீங்கு செய்யறதுக்கு உங்க அப்பா ரெடியா இருந்தான், ஆனாலும் தேவன் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யறதுக்கு 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணலாம். நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் போய் அங்கே பஸ்ஸுக்கிட்ட ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவன் போய் சொல்லுமா எனக்கு தெரியும் நீ போ, அவன் யாருன்னு சொல்லுவான். கர்த்தர் இரக்கத்தை பாராட்டணும். நாம் போராடக்கூடாது, நாம் போராடி ஒன்றும் மேற்கக்கூடாது. அதான் பார்த்தீங்கன்னா விரோதம் செய்கிறவன் செஞ்சுட்டு போட்டும், நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்றான். யாரு? சங்கீதக்காரன். அப்படிதான் சொன்னா, விரோதம் பண்ணுகிறவங்க விரோதம் பண்ணட்டும், பாய்க்கிறவர்கள் பாய்க்கட்டும், ஆனாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். சங்கீதம் 109 வாசிங்க தானே 6ஆம் வசனம். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணி என் ஆண்டவரை துதிப்பேன். ஏனென்றா நான் அவன் செய்தது போல நான் செய்வேன்னா, எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் விலகிட்டார்னா அவன் என்னை மேற்கொள்றான். அவன் என்னை மேற்கொள்ளக்கூடாதுன்னா நான் ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், அப்படி நீங்கள் இருக்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வரும், உங்கள் மத்தியிலே உங்களோடு நிற்கிறவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வேதத்தில் வாசித்து பாருங்க, 1 நாளாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்தவர்களுக்கு சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை போதும் என்னது வந்து சொல்றாங்க, அப்பொழுது அதிபதிகளும் தலைவரான அமாசாவின் மேல் ஆவி இறங்குறதுனால சொல்றாங்க, கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் நாங்களும் உம்மோட கூட தான் இருப்போம், நாங்களும் உம்மோட கூட தான் இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஒரு நாள் வருங்க, இன்றைக்கு அழுது கூக்குரலிடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை மேன்மைப்படுத்த ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது நீ சொல்லுகிறது என்ன தெரியுமா? என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் தேவனுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொல்லி நீ மகிழ்ந்திருக்கிறது மட்டுமல்ல, உன்னோடு கூட உனக்கு விரோதமாக வந்தவர்கள் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இனிமே நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம், ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது மட்டும் கர்த்தர் அவனை விட்டுட்டாரு, கைவிட்டுட்டாரு சொல்ல, கர்த்தர் கைவிட்டாருன்னு அவன் சொல்லட்டும், ஆனால் நான் கர்த்தரோடு இருக்கேன், நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நீங்கள் உறுதிப்படுத்தீங்கன்னாக்கும் ஏற்ற வேலை வரும் பொழுது தேவன் தம்முடைய கிரியை நடப்பிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோசுவா தான் சொல்கிறேன், என்ன சொன்னால், நீங்கள் பாருங்கள் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்கிறான். நாமும் என்ன சொன்னோம், யோசுவா கூட சேர்ந்து சொன்னோம், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அற்புதம் செய்வார் என்று சொல்லி. நீங்கள் பாருங்கள், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு என்ன செய்வார்? அற்புதம். நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? முதலாவது பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும். முதல்ல பார்த்தீங்க தானே, பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா நமக்குள்ளே என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும், விசுவாசம் வேணும், ஜெபம் வேணும், எல்லாம் நல்லது. இப்போ நாம் கொஞ்சம் ஒரு படி மேலே போவோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் 2ஆம் வசனம் சொல்லும்போது சொல்லு எப்படின்னா, மூல உபதேசங்களை விட்டு கைகளை வைக்கிறது, ஸ்நானங்களை இனி என்ன செய்வோம்? கடந்து போவோம், அடுத்தபடிக்கு போயிடுவோம் அப்படின்றாரு. எந்த நாளும் ஜெபம் பண்ணி இயேசு ரட்சிக்கிறாரு, இயேசு நேசிக்கிறாரு, ஞான இதே இல்லாமல் அடுத்தபடி போகணும். அந்த 1-2 வசனம் வாசிங்கன்னா தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த யோசுவா சொல்லுகிறான் கர்த்தர் நாளைக்கு அற்புதம் செய்வார். எப்படி இப்படி திட மனதோடு கூட தைரியமாக சொல்லுகிறான் என்று சொன்னால், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய
எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இங்கே நல்ல கவனிங்க, யோசுவா ஒரு காரியம் சொல்ற என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்று சொல்லும் பொழுது நான் இப்படி பார்க்கிறேன். யாரு நானும் என் வீட்டாருன்னா யாரு? எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் முப்பாட்டி, அதெல்லாம் இல்லை. நானும் என் மனைவியும். முதலாவது நம்ம வீட்டாருன்னா யார்? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்போம், ஒரே சிந்தியார். அப்படி தானே போட்டிருக்கு வேதத்தில். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. இப்போ யார் அப்போ முதலாவது நானும் என் வீட்டாருன்னா? ஏன்னா வேதமே அதான் சொல்லுது. அதுக்கு பிறகு தான் பிள்ளைங்க, தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளும் என்று போடப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கன்னு சொன்னால் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எப்படி? முதலாவது யாருன்னா நானும் என் மனைவி. அப்படித்தானே? நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு ஏற்றவர்களாக இருந்தால் எங்கள் பிள்ளைகளும் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் கடைசிதான். முதல்ல யாரு? கணவன், இரண்டாவது மனைவி. வீட்டோரங்களிலே கடித்தரும் திராட்சை செடியை போல இருப்பாள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா இருந்தா முதலாவது தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமானால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடித்த கர்த்தருடைய பிள்ளைகள் புருஷனும் பொஞ்சாதியும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக சரியா இருக்கணும். எதுல எல்லாம் சரியா இருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வாசிங்க 19ஆம் அதிகாரம் சங்கீதம் 11 இருந்து வாசிங்க. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். இது கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. எப்படி நாங்க அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டுமானால், முதலாவது என்ன செய்யணும் சொன்னா, தேவ வசனத்தை கை கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அது என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில பலன். அப்படித்தானே பார்த்தோம். எப்படின்னா, அன்றியும் அவைகளாலே உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கும் போது அதை கை கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது அதன் நிமித்தமாக வாழ்க்கையிலே பலன் பெறுவான். முதலாவது என்னன்னா, முதல்ல பிழைகளை உணரணும். அப்படித்தானே பார்த்தீங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படின்னு கேட்டா, நான் என்ன செய்யணும்? என் பிழையை நான் உணரணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மறைவான குற்றங்கள், அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? விலகணும். பார்க்கல, யாரும் பார்க்கல, யாரும் பார்க்கல. ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கார், ஒருத்தர் பார்த்துட்டு தான் இருக்கார். அந்த கேமராவை யாரும் மறைக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் இருக்கு. மறைவான குற்றங்களுக்கு நான் நீங்களாகணும். அடுத்து என்ன தெரியுமா? துணிகரமான பாவம். பாவம் வேற, துணிகரமான பாவம். தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது, இதை செய்ய வேண்டாம் என்று. நான் செய்வேன் துணிகரம், நான் செய்வேன் துணிகரம். அது யார்கிட்ட தெரியுமா இருக்கு? பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் அது இருக்குன்னு நினைக்கிறேன்.
பிரசங்கி 8ஆம் அதிகாரம் துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரத்திலே வராததினாலே மனுபுத்திரருடைய இருதயங்கள் அவர்கள் என்ன செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது. வாசிங்க. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துணிகரமான பாவம் யாரு? தண்டனை எனக்கு வரல, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும், ஆனால் நடக்கிற நேரம் தாங்க முடியாது, திரும்ப எழும்பவே முடியாது. அப்ப துணிகரமான பாவங்களை செய்யாதபடிக்கு விலகி என்னை காத்துக்கொள்ளணும். அதே வேலை என்ன தெரியுமா, அது என் மேல ஒட்டாதபடிக்கும் பார்த்துக்கணும். நம்ம நீங்க பயமில்லாம செய்யுங்க, இப்படி என்ன செஞ்சிட்டா யாருங்க? கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். துணிகரமான பாவங்கள் என்னோட ஜெல்மனில் வேலை செய்யும்போது அங்கே இருக்க ஒரு செஃபின்னு ஒருத்தர் இருந்தா, அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான், அது கீழேருந்து வந்தது தான், கொஞ்சம் ஒரு மாதிரி. அதுலேயும் ஒரு பொடியும் கூட ஒரு மாதிரி, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும். அவன் என்ன தெரியுமா சொல்லுமா, ஒரு நாளைக்கு எண்ணெயை ஊற்றி விடுவோம் பாரு, எண்ணெயை ஊற்றி விடுவேன். எதுக்கு? வலிக்கு விழுந்துருவா, கால் ஒடிஞ்சு போவோம், ஆஸ்பத்திரியில் இருப்பேன். ஏய், அவள் போகிறதுக்கு முதல்ல நான் அந்த பகுதியில் போனால் ஏன் கால் போச்சுன்னா, ஓம் புள்ள நடந்து ஓன் கால் போச்சுன்னா யோசிக்க வேணா? வாழைப்பழ துளியை போடுவேன், அவன் மிதிச்சா போயிடும். எங்க அவன் மிதிக்கிற, நீயே மிதிச்சு போயிருவியே. எதை செய்கிறோமோ அதனுடைய பின் விளைவுகளை பலமுறை யோசித்து பார்க்கணும். நான் சொல்றேன், நீங்க போற இடத்துல நான் என்னைய ஊத்திடுவேன், நீங்க வலிக்கிருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா என் புள்ள அதுக்கு முதல்ல போய் வலிக்கிடுவான், தூக்கிட்டு போய் அழுதுட்டு ஐயோ கத்தாவேன்னுக்கிட்டு. கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழப்பழகணும். கிறிஸ்துவன் என்று சொல்லி பேர் வைக்கிறதுனால அல்ல, கிறிஸ்தவன் என்று சொல்லி பல மணித்தியாலங்கள் ஜெபிக்கிறனால, உபாசம் இருக்கிறனால, கிறிஸ்தவன் தன் வாழ்க்கை முறையிலே அதை வெளிப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கா? கொஞ்சம் கேளுங்க. பகைக்கிறவர்களுக்காக, விரோதம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று வேதம் வாசிச்சோமே. கர்த்தர் பாளையம் சுத்தமாக இருந்தால் அற்புதம் செய்வேன் என்று சொன்னார், இல்லை என்றால் போய்விடுவேன் என்று தான் நீங்க வாசிங்க லேவியராகமத்தில். அப்படியா இருந்தா துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியெல்லாம் விளக்குனா உத்தமனாகவேன், பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாகி விடுவேன். அப்படிதானே? இப்ப அடுத்தபடியே கொஞ்சம் நான் பேசுறேன். என்ன போட்டிருக்கு? 14ஆம் வசனம். வாசிங்க. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும், கணவன் மனைவி, அப்படித்தான் நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். கணவன் மனைவி 2 பேரும் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அவர்கள் இருவரும் கேட்கிறார்கள் என்பது அல்ல, அதற்கு மேலாக ஒருவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள. பூமியிலே மனுபுத்திரர் பேசுகிறதை கர்த்தர் என்ன செய்யறாராம்? கேட்கிறார், என்ன பேசுறாங்கன்னு. அவர் எப்படி, நம்ம கூட அப்படி பல கூட நினைக்கிறோம்.
ஒட்டு கேட்கறதுல அவர் வல்லவர். இப்ப நானும் என் மனைவியும் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் தகாத விதமாகவோ அல்லது கனப்படுத்தாமல் இருந்து பேசும்போது தேவன் என்ன செய்கிறார்? ஒட்டு கேட்கிறார். இன்னைக்கு நான் ஒரு செய்தி கேட்டேன், வர்றதுக்கு முதல்ல ஒரு சிங்களமா இருந்ததுனால டக்குன்னு போட்டு கேட்டேன். இந்த காரியத்தை இங்க நான் எழுதி வச்சிருக்கேன், அதே காரியத்தை அவர் பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? நீ உன் மனைவியை பேசும்போது ஒன்றை நினைத்துக் கொள் என்றால் அவள் தேவனுடைய புத்திரி என்பதை மறந்து விடாதே. புருஷனை பார்த்து பேசும்போது அவன் தேவனுடைய மகன் என்பதை மறந்து விடாதே. நான் வேணா அதை நான் லோட் பண்ணி விடுறேன், கேட்டு பாருங்க. எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்ப என்ன தெரியுமா? சம உரிமை. எனது ஆணும் பெண்ணும் சமம் என்பார்களாகில் பெண்ணின் பெயருக்கு முன்னிற்கும் பெயருக்கு உரியவன் யார்? பிளைட் ஓட்டுறோம், ட்ரெயின் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம், போலீஸா இருக்கும், நல்லது, எல்லாம் ஜவனா தான் இருக்கிறீங்க. ஆனா உங்க பேருக்கு முன்னதாக ஒண்ணு இருக்குது. அது என்னது? ஒன்று திருமணம் முடிக்க வரைக்கும் அப்பன் பேர் இருக்குது, திருமணம் முடிச்சதுக்கு பிறகு புருஷன் பேர் இருக்குது. அப்படித்தானே? அப்படியா இருந்தா கனப்படுத்தல் முதலாவது. மனுஷி மனுஷனில் இருந்து தோன்றினவன் என்று வேதம் சொல்லுகிறது. கனப்படுத்தல் இருக்கணுங்க. ஏதோ பேசுறோம், ஏதோ செய்கிறோம், பாளையத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லையா? அதே வெல்ல இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும் இல்லை, சகோதரிமார் பிரசங்கம் பண்ணணும் இல்லை. 1 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிரசங்கம் பண்ணி ஆட்களை ஆதாயப்படுத்துனா சொல்லியிருக்கு. போதனையின்றி ஆதாயப்படுத்து. உன் நடவடிக்கையை பார்த்து ஆதாயப்படுத்தப்படணும். நீதிமொழிகள் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்வாள். யாரு? புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம், ஈசாக்கு அழுதுகிட்டு கிடக்குறான், அம்மா செத்து போச்சுன்னு. ரெபேக்கால கூட்டிட்டு வந்தோன்னு அவன் துக்கம் நீங்க அவளை அழைத்து கொண்டு, அப்படிதானே? அவனை ஆற்ற தேற்றதுக்காக தான் மனைவி. அப்ப என்ன நடக்குது? ஒரு மனைவி எதை பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படின்னா அவன் நடக்க இருக்கு இல்லையா, நடக்கையில பார்த்து கொண்டு அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த பாஸ்டர் சொன்ன சம்பவம் சொல்றேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்களா பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் பைபிள் வாசிச்சா, பைபிளை பத்தி பேசுனா அவர் கேட்கறதே இல்லை. என்னது? கேட்கறதே இல்லை. அப்புறம் நீ என்னமா செஞ்ச பண்ண? நான் பைபிள் படிக்கிறதும் இல்லை, பேசுறதும் இல்லை, பைபிள் என்ன எழுதியிருக்கிறதோ அதை நான் செய்ய ஆரம்பித்தேன். அவர்கிட்ட அன்பு காட்ட ஆரம்பித்தேன், அவருக்கு பணிவிட செய்ய ஆரம்பித்தேன், நான் நாவ அடக்க ஆரம்பித்தேன். இப்போ அவர் என்ன ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரலோகத்துக்கு போகிற வழியில் இருக்கிறார். நான் இல்லை, அந்த பாஸ்டர் சொன்ன அதே காரியத்தை சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதுக்காக புருஷன் மாதிரி நினச்ச மாதிரிலாம் போனால் நினச்ச மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களின் நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு வழியை பாருங்க அப்படின்ட்டார். எப்படி? ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் எப்படி இருக்கான்?
தலை. அப்ப கிறிஸ்து மாதிரி இருந்தால் தான் தலையா இருக்கலாம். கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள் இருந்தால் தான் தலையா இருக்கலாம். எனக்கும் மாற்றம் வேணும், அது நான் சொல்லிக்கிறேன். சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு சும்மா படம் காட்டுறதல்ல, உண்மை என்று சொல்கிறேன். மாற்றம் எனக்கும் வரணும், உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும். என்னது? கிறிஸ்து 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் இருக்க அத்தனை செய்கிறாரு. அவர் தான் தலையா இருக்க தகுதியா இருக்குது. இன்னைக்கு நானும் நீங்கள் அந்த தகுதியை பெறத்தக்கதா நம்முடைய வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தா இன்றைக்கு மாலைவில்லை முதலாவது கர்த்தர் அற்புதம் செய்யணுமா இருந்தா வீட்டுக்குள்ள தேவன் செவி மடுக்கிறதுக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். என் வாயின் வார்த்தை தேவன் கேட்க. பாருங்க, யாருமே இல்லை. யோசேப்பு என்னதுன்னா, யாருமே இல்லை, உனக்கு தெரியுது, எனக்கு பக்கத்தில் அவர் இருக்காருன்னு தெரியுது, அவர் நிற்கிறாருன்னு தெரியுது. நான் பேசும்போது என் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறார் என்கிற உணர்வு இருக்குமே, ஆனால் என் வார்த்தைகள் எல்லாம் அளவிடப்பட்டதாகவே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்து யாரையும் உடனே நியாயம் தீர்க்காங்க. வாசித்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு, டக்குன்னு வாங்க. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாருக்கும் விரோதமா யார் என்ன செய்யாங்க? நியாயம் தீர்க்க போகாது. ஐயா, அவர் அப்படி நமக்கு தேவையில்லையே. தேவையா? தேவையில்லை. ஏன்? நியாயாதிபதி அவர் தானே. எனக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தாரா? ரோமர்கள் 2ஆம் அதிகாரத்தில் கூட இருக்கு. நம்மகிட்ட கொடுத்தாரா? இல்லையே. அவர் செய்வார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்க வர்றாரு, நிற்கிறாருன்னு ஏசாயா 3:13. அதே வேலை இன்றைக்கி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். பிசாசு உங்களுக்கு விரோதமாக நல்ல பிளான் பண்ணி காரியம் செய்யலாம், ஆனால் கர்த்தர் தவிடுபடியாக்குவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15 இந்த 11-15 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கும் பவுலை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. பவுலை பிடிச்சி வச்சா ஒவ்வொருத்தர் எதுக்கோ ஃபாஸ்டிங் இருப்பான், எதுக்கோ தண்ணி குடிக்க மாட்டான். இவனோ தண்ணி குடிக்க மாட்டேன்னு இருக்கான். எது தெரியுமா? பவுலை கொள்ள வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், பவுலை கொள்ள வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அடுத்தவனை ஒழிக்க வரைக்கும் நான் நினைக்க மாட்டேன். நல்ல தீர்மானம் பண்ணி யார்கிட்ட போகிறோம் தெரியுமா? ஆசாரிட்ட போய் சொல்கிறான், நாங்கள் இப்படி ஒரு தீர்மானம், சபாஸ், நாளைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் ரெடியாக இருங்க, நாங்கள் போகிறோம். போனால் டக்குன்னு அப்படியே பிடிச்சிடறோம். அதுக்கு முதல்ல கர்த்தர் என்ன சொன்னார்? பவுலே, நீ ஒன்றும் பயப்படாத, நீ எருசலேமிலே என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியில் நீ சாட்சி கொடுக்கணும், நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னு. இப்போ செய்தி வருது, அக்கா மகன் கொண்டாடான், இப்படி உங்களை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படியா? சேனாதிபதிக்கிட்ட போகணுன்னு சேனாதிபதி கேட்க. ஒன்றும் பயப்பட, ராத்திரி ஒரு 200 பேரை ஈட்டியோட குதிரையோட ரெடி பண்ணி ராஜா மாதிரி கொண்டு போய் பேலிக்ஸ்க்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பிசாசு திட்டம் பண்ணி குடும்பத்தை இல்லாமாக்க பிளான் பண்ணியிருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எதை முன் குறித்தாரோ யாரும் தடுக்க முடியாது, யாரும் அதை எடுக்க முடியாது. தேவன் சொன்னதையே நிறைவேற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நம்ம தான் அவசரப்பட்டு எதையாவது டக் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கணும். யாராவது பேசியிருந்தால் உடனே ஓடணும், பஸ்ஸுக்கு ஓடணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், சேர்ச்சிக்கு முடிஞ்சாலும் ஓடணும், அப்படி பல பேர் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளை ஆறுதலாக எல்லாம் கேட்பார், ஆறுதலாக பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிவிட்டு போனார். எப்படி தெரியுமா போனார்? முதல்ல வர 50, 45, 40, 35 அதோடு நிப்பாட்டான். அப்புறமேல 20க்கு போயிட்டான் டக்குன்னு. ஏன்னா 25க்கு போகாமல் 30 முடிஞ்சு 20 போயிட்டான். 20 போனால் இல்லைன்ட்டார். அப்புறம் பார்த்தா எப்படி இது 5 குறைக்கிறா 10 குறை, 10 பேர் இருந்தால் இல்லை. அப்போ பார்த்தா இதுக்கு மேலே ஒன்றும் குறைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போ ஆண்டு சரி நான் போகிறேன்னா அவர் சொல்லிட்டார், நானும் போகிறேன் அப்படின்னு. உங்கள் காரியங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. அதான் சொல்ல பேசுகிறா, உங்கள் கவலைகள் எல்லாம் விசாரிக்கிறவரானபடியா நம்ம கவலை விசாரிக்கிறவர் இருக்காரு. நமக்கு தீமை யார் செய்ய வந்தாலும் சரி அவர் விசாரிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே பார்த்தா சகைவ் அவளோட கர்த்தரோட பேச நிற்கிறான். அவனுக்கு தெரியல இவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டார். கிட்ட வந்தவர் நின்று பார்த்து, சகைவை இறங்கி வா, இன்னைக்கு நீ வாஞ்சியோடு இருக்கிறியா, உன்னை கர்த்தர் கூப்பிடுறாரு. அதே அதிகாரத்தில் பார்த்தனா ஒருத்தர் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இருங்க, வாப்பா கிட்ட வா, ஏன்
பக்கத்திலே நிற்கிறாரு. வா, உனக்கு என்னப்பா வேணும்? இன்னைக்கு மாலை வெல்ல கர்த்தர் உன் வாஞ்சியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பானா தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ தன்மண்டலத்தில் கொண்டு வர நீங்கள் 18 39 41 வரைக்கும் பார்த்தா தெரியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு போகிறார். எங்கே போகிறாருன்னா அப்படி பெதஸ்தா குளத்துக்கிட்ட அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் போகிறார். யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே போகிறார். பார்த்தா ஒருத்தர் 38 வருஷம் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். அவன் அநேக நாள் வியாதியஸ்தன் என்று கண்டு சுகம் பெற விரும்புகிறாயா? இன்றைக்கு மாலை வெள்ளை கர்த்தர் தான் கேட்குறாரு. நான் உலாவுகிறேன், உன் பக்கத்தில் நிற்கிறேன், உனக்கு நான் அற்புதம் செய்யணும். நீ விரும்புறியா? நீ விரும்புனா உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து. நீ விரும்பினா நீ என்ன செய்யணும்? சங்கீதம் 19 நீ வாசிச்சதை நிறைவேற்று, நான் அற்புதம் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, சாத்தான் தான் கட்டி வைப்பாங்க. 18 வருஷமாக ஒருத்தையை கட்டி வச்சான். லூக்கா 13:16 வாசிக்க முடியுது. 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்தவளை நான் விடுதலை செய்ய வேண்டாமோ? இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று கர்த்தர் இன்னைக்கு கேட்குறாரு. என் பிள்ளைய நான் அவிழ்த்து விடுறதுக்கு வந்திருக்கிறேன், நீ விரும்புறியான்னு கேட்குறாரு. அவனை பார்த்து கேட்டாரு, நீ விரும்புறியா? குருடனை பார்த்து கேட்ட, நீ என்ன விரும்புற? இன்றைக்கு மாலை கர்த்தர் நம்ம பார்த்து கேட்குறாரு, நீ என்ன விரும்புகிற? அதை நான் உனக்கு செய்கிறேன். நான் உலாவிக்கிட்டு இருக்கேன், இந்த இடத்துல உலாவிக்கொண்டு கர்த்தருடைய ஆவியான உலாவிக்கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் எந்திரிச்சு ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா ரெபலப ஷபலபன் துரபௌரிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.